திருமண பொருத்தத்தில் மாகேந்திர பொருத்தம் என்பது என்ன? இது எந்த அளவிற்கு இந்த 10 பொருத்தங்களில் மிக முக்கியமானது? இதனுடைய பயன்கள் என்ன? இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? எளிதாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறோம். கேந்திரம் என்றாலே நடு அல்லது சிறந்த, முக்கியமான என்ற அர்த்தத்தில் தான் இந்த கேந்திரம் என்ற வார்த்தை வரும். அதுலேயும் மாகேந்திரம் என்றாலே, மா என்றாலே பெரிய, கேந்திரம் என்றால் முக்கியமான, மிக முக்கியமான ஒரு பொருத்தம் என்பதுதான் மாகேந்திர பொருத்தம். இது சில பேர் மகேந்திர பொருத்தம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக மாகேந்திர பொருத்தம். 10 பொருத்தங்களில் இது இருக்கக்கூடிய இந்த அமைப்பை நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது. உண்மையிலே ஜோதிட நூல் இந்த மாகேந்திர பொருத்தத்திற்கு மிக முக்கியத்துவமான சில விஷயங்களை சொல்லுது. இதை எப்படி பார்க்கலாம்? கேந்திரம் என்று சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ 1, 4, 7, 10 இவைதான் கேந்திரமாக நாம் சொல்லக்கூடிய அமைப்புகள். ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரமோ, 7வது அல்லது 10வது, அதனை தொடர்ந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் இருந்தால் இது மாகேந்திர பொருத்தம் உண்டு என்று சொல்லப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த பொருத்தம் ஏன் பார்க்கப்படுகிறது என்பதை தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஜோதிட நூலில் கால பிரகாசிகை என்ற இந்த நூலில் மாகேந்திர பொருத்தத்திற்கு தான் குழந்தை பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை பேரு, புத்திரபாக்கியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அங்குதான் கொடுத்திருக்காங்க. அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருத்தம் மாகேந்திர பொருத்தம். அப்படின்னா யோனி பொருத்தம், யோனி பொருத்தம் எதுக்கு சொல்லப்பட்டது என்று ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்திருக்கேன். இனிமேல் அடுத்து வரக்கூடிய பதிவிலையும் சொல்ல போறேன். அந்த யோனி பொருத்தம் என்பது எதற்காக சொல்லப்பட்டது, அது குழந்தை பேருக்காக தான் சொல்லப்பட்டதா என்பதை தெளிவாக நான் இப்போ சொல்றேன். ஆனால் ஜோதிட நூல் சொல்வது மாகேந்திர பொருத்தத்திற்கு புத்திர விருத்தி. 1 பெண்ணுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து 2, 3 விட்டுட்டு 4, 4, 5, 6, 7, 7, 8, 9, 10 இது போன்ற கேந்திரங்களில் வரக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் எல்லாமே சேரும். இதை எப்படி எளிதாக புரிந்து கொள்ளலாம்? மாகேந்திர பொருத்தம் முக்கியம். இதை எப்படி எளிதாக புரிந்து கொள்ளலாம்? இப்ப பாத்தீங்கன்னா அந்த அட்டவணையை பாருங்க. 1, 4, 7, 10 இருக்கும். அடுத்தடுத்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா 1, 4, 7, 10ங்கிறது தான் 1. எனவே 1, 4, 7 எதெல்லாம் வருதோ அது எல்லாமே மாகேந்திர பொருத்தத்துக்குள்ள வரும். இதில் வத வைநாசிகம் என்று சொல்லக்கூடிய 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் வருவதை கவனிங்கள். அப்படி வரும்பொழுது கூட மாகேந்திர பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் என்று ஜோதிட நூல் சொல்லுது. சில நட்சத்திரங்களுக்கு இந்த விதிவிலக்கை கொடுக்குறாங்க. குறிப்பாக பரணியும் பூசமும் சேர்க்கப்பட்டால் எல்லா சௌபாக்கியமும் ஏற்படும் என்று காலவிதான பத்ததியில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே மாகேந்திர பொருத்தம் அல்லது ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் என்பதுதான் இதோடைய அடிப்படை விதிவிலக்கு. உதாரணத்துக்கு ஒரு அசுபதி நட்சத்திரத்தை எடுத்திருக்கேன். அசுபதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலேருந்து அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி இது 4வது நட்சத்திரமாக வருது. எனவே அசுபதிக்கு ரோஹிணி நட்சத்திரம் மாகேந்திர பொருத்தம் உண்டு. அடுத்தது ரோஹிணி, மிருகஷீடம், திருவாதிரை, புனர்பூசம். அசுபதி நட்சத்திரத்திற்கு புனர்பூச நட்சத்திரம் மாகேந்திர பொருத்தமாக வருது. இது போலதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க வேண்டும். இதில் இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் அசுபதி, மகம், மூலம் இது 3ம் கேதுவுடைய நட்சத்திரங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது 3ம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விஷாகம்,
பூரட்டாதி. இது மூன்றும் குருவுடைய நட்சத்திரங்கள். இப்போ கேது, சந்திரன், குரு இது ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் கேதுவுடைய நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்கள், குருவுடைய நட்சத்திரங்கள் இவைகள் ஒன்றுக்கொன்று மாகேந்திர பொருத்தம் உள்ளவை. இது ரொம்ப எளிதாக புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இது போல பொருத்தங்கள் பார்க்கும்பொழுது நம்ம எளிதாக புரிந்து கொண்டால் நம்ம பொருத்தங்களை ரொம்ப எளிதாக பார்த்துக்கலாம். மீண்டும் சொல்றேன், மாகேந்திர பொருத்தம் குழந்தை பேருக்கு மிக மிக முக்கியம். அப்படின்னா யோனி பொருத்தம் அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த யோனி பொருத்தத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதோட லிங்கை வேணால் கீழே கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நான் வரிசையாக அந்த பொருத்தங்களை தெளிவாக சொல்லிட்டு வரேன், எளிதாக பார்க்கக்கூடிய முறைகளை சொல்லிட்டு வரேன். அதை தொடர்ந்து பாருங்கள். இந்த முறைகளை நான் சொன்னது உங்களுக்கு எளிதாகவும் புரிந்து கொள்ளும் தன்மையில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக மிக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் மிக நன்றாக இருக்கும். நன்றி.